மாப்பிள்ள இந்தாங்க தாலிய பிடிங்க, பொண்ணு கழுத்த தாலி கட்டுங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். நீயும் அழாத ஆனந்தி. கழுத்துல தாலி ஏறின உடனே கண்ணெல்லாம் கலங்குதுங்க. நம்ம அவளுக்கு அமைச்சு தரணும்னு நினைச்ச வாழ்க்கை அவளுக்கு அமையல. ஏதோ ஒரு பையன் பாவம் பார்த்து அவள் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிட்டு இனியாவது அவன் நல்லபடியா வாழணும். ஆனந்தி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, மாப்பிள்ளைக்கு தெரியாதேம்மா. சரிங்க, பிறகு அதை பத்தி பேசுவோம். எப்பாடா நல்ல பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. என் பேரனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நானும் இப்படிப்பட்ட பொண்ணதான் என் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த பொண்ணு என் பேரனுக்கு கிடைச்சிட்டா. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறுத்துங்க, சேகர் வந்துட்டான். ஐயோ, தம்பி சேகர் வந்துட்டான். ஐயோ, ஏங்க அவசரப்பட்டுட்டோமே. சேகரே, எங்க போன? இவ்வளவு நேரம் மண்டபம் முழுக்க தேடி தேடி பார்த்தா நீ கிடைக்கவே இல்லை. தாலி கட்டினக்கு வேற வந்து நிக்க. எங்க போன? சரோ, சேகர் யாரோ மண்டையில அடிச்சு காருக்குள்ள படுக்க வச்சிருந்தாவ. நான் தான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். மயக்கத்துல தான் இருந்தா, இப்பதான் மயக்க தெளிஞ்சு வந்திருக்கான். என்னது, மயக்கத்துல இருந்தானா? இல்ல, உனி யார்ல அடிச்சது? நீ தாலி கட்ட வேண்டியவே இருந்தாலும் ஒளிஞ்சு போயிட்டா. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் கூட்டிட்டு நின்று அதை பத்தி என்ன நினைப்பாவ எல்லாரும். அதனால தான் பாட்டி அவனை கட்ட சொன்னாவ. ஜோசப் தாலி கட்டிட்டான். பேதி எடுப்பான். இப்பயும் உனக்கு கல்யாணம் முடியாம போச்சு. இனி வாழ்க்கையில உனக்கு கல்யாணமே முடிஞ்சுக்கிறாது. காலம் பூரா நீ இப்படியே தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த பிள்ளையாவது கட்டி அல்வானி பார்த்து பேதி எடுப்பா இருந்தாலும் ஒளிஞ்சு போயிட்டா. நான் நம்ப மாட்டேல, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சரோ, சேகர் சொல்றது உண்மைதான். நான் தான் போய் எழுப்பி கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளை கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இவனுக்கு பிறகு பிறந்தவன் ஜோசப், அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. இவனுக்கு இப்பயும் கல்யாணம் முடியல, இவன் எப்பவுமே முடிஞ்சுக்கிறாரு. ஏலே, உன்னை நினைச்சு நினைச்சு அம்மா ரூம்ல கிடந்து அழுதுட்டு கிடக்கா. கல்யாணத்தை கூட வந்து பார்க்க வர மாட்டேன். போய் பாருல. சரி, நடந்தது நடந்து போச்சு. யார் யாருக்கு யார் என்று தலையில எழுதுனதுதான் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சிட்டு. ஐயா ஜோசப்பு, நீ தான் இவளை வச்சு இனி வாழணும்பா. 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டிய. இவ தான் உனக்கு பொண்டாட்டி, அவளுக்கு நீ தான் புருஷன். இனி அதை மாத்த முடியாதியா. 2 பேரும் எழுந்து பெரியவிய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கப்பா. சும்மா ஒரே கல்லில இப்ப 2 மாங்கா. சேகரோட கல்யாணம் நின்னு போச்சு. அந்த ஜோசப்புக்கு கல்யாணம் ஆயி போச்சு. சாமிமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சேகர் தம்பி கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் பிசாண்டி. நேத்துல இருந்து நான் நானாவே இல்ல. ஏன் சாப்பாடு கூட என்னால நிம்மதியா சாப்பிடவே முடியல பிசாண்டி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். இப்ப நான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நிம்மதியா இருக்கு. நிம்மதியா போய் சாப்பிடவும் போறேன். ஏய் சாமி, கடைசி நிமிஷத்துல சேகர் வந்துட்டானே. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இவள அவ கழுத்துல தாலியை கட்டி இருக்கணும். செல்லமாண்டி அப்படிதான் நடக்கலல்ல. நல்ல வேளை சேகர் லேட்டா வந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் எல்லாமே ஸ்பாயிலா இருந்திருக்கும். லேட்டா வந்ததுனால அவன் கல்யாணம் நின்னு போச்சு. ஜோசப்பும் அவ கழுத்துல தாலியை கட்டிட்டா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனி மனரவியல் அவளுக்கு பொண்ணு பார்க்கவே மாட்டாவ. என் சேகருக்கு வேற எந்த பொண்ணு கூடயே கல்யாணம் நடக்க போறது இல்ல. எனக்கும் சேகருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இனி
கட்டி கொடுத்துட்டோமோ, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கலாமோ. ஆனந்தி, நீ தானே அந்த பையனுக்கு கட்டி வைக்கலான்னு சொன்னா? நான் எங்கங்க சொன்னேன், அந்த பெரிய மனுஷி தான் கேட்டாவ. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, அந்த பையன் வந்துட்டான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா கூட அந்த பையனே தாலி கட்டி இருந்திருப்பான். அவசரப்பட்டு வேற பையனுக்கு கட்டி வச்சுட்டோமோ. ஆனந்தி, கல்யாணம் முடிஞ்சிட்டு இனி எதுவும் செய்ய முடியாதுல்ல? அதாங்க அவசரப்பட்டுட்டேனோன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைக்கும் அந்த பையனை தான் பிடிச்சிருந்து. இந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவசரப்பட்டு தாலி கட்ட சொல்லிட்டோமோ. ஆனந்தி, இந்த பையனும் அந்த பையனும் பார்க்க ஒரே போலதான் இருக்கானுவ. அதுவும் இல்லாம அண்ணன் தம்பிகள் தானே. இவங்களும் நல்ல குடும்பமா தான் தெரியுது. பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவாங்கன்னு தான் தோணுது. நானும் முதல்ல கோவம் தான் பட்டேன். ஆனா இப்ப என்ன செய்ய முடியும் சொல்லு? கல்யாணம் ஆயிட்டு பிள்ளை அங்கதான் வாழ்ந்தாகணும். எதுவும் மாத்த முடியாது, விடு. சட்டியா பானியா சொல்லு, உடனே போய் மாத்துறதுக்கு. இது வாழ்க்கை ஆனந்தி. பிள்ளைக்கு கல்யாணமும் முடிஞ்சிட்டு நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். இல்லங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோன்னு இப்ப தோணுது. அந்த அக்கா தான் ரொம்ப அவசரப்படுத்திட்டே இருந்துட்டாவ. நம்மளாலயே யோசிக்கவே முடியல. பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இதுக்கு மேல அவளுக்கு கல்யாணமே முடியாதோன்னு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிட்டுங்க. அதான் சரி, யாரா இருந்தாலும் மாப்பிள்ள பரவாயில்ல, தாலி கட்டினா போதும்னு நினைச்சிட்டேன். ஆனா அந்த பையனும் வந்துட்டானே. அவனை யாருங்க தலையில அடிச்சு படுக்க வச்சிருப்பா? தெரியலையேம்மா. இப்போ இவன் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு நினைச்சு நம்ம மனசை தேத்திக்கிட வேண்டியதான். நம்ம மனசை தேத்திக்கிடுவோங்க. பிள்ளை என்ன பண்ணுவா பாவம். திடுதிப்புன்னு ஒரு பையன் தாலி கட்டியிருக்கான். அவ அந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா. இப்போ வேற ஒரு பையனை அவளுக்கு கட்டி வச்சுட்டோம். பாவங்க, பிள்ளை அழுதுகிட்டே இருந்தா. ஆமா ஆனந்தி, பிள்ளை அழுதுகிட்டே இருந்தா. கல்யாணம் முடிஞ்சு நம்மளை விட்டு பிரிய போறோன்னு வேற அவளுக்கு கஷ்டம். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லாம வேற வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோங்கிற கஷ்டம் வேற. பாவம், பிள்ளை ரொம்பவே உடஞ்சு போயிருப்பா ஆனந்தி. இப்படியே அவளாங்க விட்டுட்டு வந்தாலும் அவ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னங்க செய்யறது? கல்யாணம் முடிஞ்சிட்டு ஆனந்தி, வேற என்ன செய்ய முடியும் நம்மளால? பிள்ளை அவிய வீட்டுலதான் வாழ்ந்தாகணும். இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. ஆனந்தி, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாக்கா, அங்க எல்லாரும் இருக்காவல்ல, பேச முடியல, அதான் இங்க தனியா வந்து பேசிட்டு இருக்கோம். இப்படி ஆயிப்போச்சேக்கா. நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம் போலயே. அந்த பையன் வந்துட்டான். ஆமா ஆனந்தி, நானும் அதான் யோசித்தேன். கொஞ்ச நேரம் காத்திருந்தா கூட அந்த பையன் தாலி கட்டி இருப்பான். கொஞ்சம் நம்மளும் அவசரப்பட்டுட்டோம். ஆமாக்கா, ரொம்பவே அவசரப்பட்டுட்டோம். நானும் எல்லாரும் பேச்சையும் கேட்டுட்டு என் பிள்ளை கழுத்துல அந்த பையனை தாலி கட்ட சொல்லிட்டேன். பாவம் கை மக அழுதுகிட்டே இருக்கா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலக்கா. கவலைப்படாத ஆனந்தி. என்ன செய்ய, நம்ம ஒண்ணு நினைச்சா வீதி அது பாட்டுக்கு விளையாடுது. அவளுக்கு அவன் தானே எழுதி வச்சிருக்கு. இதுக்கு மேல அதை மாத்த முடியாது. கல்யாணமும் முடிஞ்சிட்டு நல்லபடியா அந்த பையன் கூட வாழட்டும். இல்லக்கா, பிள்ளை அழுதுட்டே இருக்கா. எப்படி அவிய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ராத்திரி அவளை எழுப்பு போய் அவ எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டானா அவ வாழ்க்கையை நாசமா போயிருமேக்கா. அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே அவ கவலையில இருக்கா. கிடைச்ச இந்த வாழ்க்கை அவளுக்கு இல்லாம போயிட்டுனா என்ன செய்யறது? அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆனந்தி? பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவிய வீட்டுக்கு தான் போகணும். ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி விடு. இல்லக்கா, எனக்கு ஒண்ணு தோணுது. நீங்க கொஞ்சம் மாப்பிள்ளை வீட்டுல பேசுறீங்களா? என்னது ஆனந்தி? மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமாக்கா? உன் வீட்டுக்கு அது சரிப்பட்டு வருமா? ஆவி அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாவே. ஏக்கா, ஒரு 4 நாளைக்காவது என் வீட்டுல இருக்கட்டும்க்கா. ஏன்னா திடுதுப்புன்னு அவளுக்கு இப்படி கல்யாணம் இருக்கு பத்தியலா. அவளும் மனசு சங்கடத்துல இருக்கா, நாங்களும் கஷ்டத்துல இருக்கோம். அதனால எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்க்கா. நீங்க கொஞ்சம் மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டு பேசுங்கக்கா. அவிய என்ன சொல்றாவன்னு கேட்டுட்டு எங்க கிட்ட சொல்லுங்க. நான் அப்படி பேசியது ஏக்கா, அங்க ஒரு பெரியம்மா இருக்காவல்ல, அவியிட்ட பேசுங்கக்கா. அவிய புரிஞ்சுக்கிடுவாவ. திடுதுப்புன்னு இப்படி கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால 4 நாளைக்கு அவிய அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டும்னு சொல்லுங்கக்கா. நானும் என் மாட்ட மெதுவா பேசி அவளுக்கு புரிய வைக்கேன். அவளும் புரிஞ்சுக்கிடுவாக்கா. ஆனா அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு பத்தியலா. அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. நீங்க கொஞ்சம் போய் பேசுங்களா. பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். பொண்ணு மட்டுமா? மாப்பிள்ளையும் சேர்த்துதான்க்கா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்க்கா. நீங்க வீட்டு பேசுங்களா. சரி ஆனந்தி, பேசி பாக்கேன். ஆமா, அந்த 1 லட்சம் கல்யாணம் முடிஞ்ச உடனே தாரேன்னு சொன்னியே. ஏக்கா,
சரி ஆனந்தி, நீ சொல்றதும் சரிதான். பிள்ளைய வேற ரொம்ப கஷ்டப்படியல்ல, நம்ம வீட்டு கூட்டிட்டு போ. சரிங்க. அவியதான் என்ன சொல்ல போறாவளோ தெரியல. கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆனந்தி, பாப்போம். உங்க பேரனுக்கு அந்த பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பிள்ளை தான் எங்க வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நடந்துட்டு. ஆனா என்ன செய்ய, தம்பி சேகருக்கு தான் கல்யாணம் நடக்கல. சரி பரவாயில்ல, அவனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. ஏம்மா, பொண்ணுக்கு அம்மா ரொம்ப வருத்தப்படியா? எதுக்கு வருத்தமா தான் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டுல. அது இல்லம்மா, திடீர்னு அவ பிள்ளைக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் முடிஞ்சிட்டு, அதான் எப்படி அவிய வீட்டுக்கு உடனே அனுப்பியது, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் பொண்ணையும் மாப்பிள்ளையோன்னு சொல்லியா. அதனால ஒரு 4 நாளே அவிய வீட்டுல போய் இருக்கட்டும். மாறு வீட்டுக்கு போன மாதிரி இப்ப அங்க போயிரட்டமா. அதுக்கு பிறகு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, கல்யாணம் முடிஞ்சிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க வீட்டுக்கு தான் வரணும், எங்க வீட்டுல தான் இருக்கணும். இல்லம்மா, நான் எதுக்கு சொல்லியனா, திடீர்னு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு பத்தியலா. அதுவும் நம்ம பேசாத ஒரு கல்யாணம். அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு இந்த பையன் உடனே தாலி கட்டி விட்டான். அதான் அந்த பிள்ளையும் கஷ்டப்படுது, அவன் அம்மகாரியும் கஷ்டப்படியா. ஒரு 4 நாள் தான், அதிகமா கூட இல்ல. அவிய வீட்டுல இருக்கட்டுமே. அதுக்கு பிறகு போய் நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. இல்லனா அவியலே கூட வந்துருவாங்கம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, அதுக்கு என் மருமவளும் ஒத்துக்கிட மாட்டா, நானும் ஒத்துக்கிட மாட்டேன். இப்போ அந்த பிள்ளை எங்க வீட்டு மருமவா, அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம். அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வராது. இல்லம்மா, நீங்க பாத்துக்கிடுவியா? இருந்தாலும் அவ அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படியா. அவ அம்மையும் அதான் ஆசைப்படியா. ஒரு 4 நாள் அங்க இருந்துட்டு வரட்டுமே. இல்ல இல்ல, கல்யாணம் முடிஞ்சிருக்கல, நாங்க எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவோம். அதுதான் நல்லது. அப்பதான் அவர்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்க எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோமா. நீ அவியிட்ட சொல்லிரு. அம்மா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்ல இல்ல, நான் நல்லா யோசிச்சிட்டேன். எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும். என்னது இது, இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது. இப்ப என்ன செய்ய? ஒரு நாள் கூட அந்த பையன் அடி தாங்க மாட்டானே. இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சு